Hello students, welcome to Hiba Max 10 Standard Maths Chapter 7 Mensuration. Example 7.4 in the video. If 1 liter of paint covers 10 meters square, how many liters of paint is required to paint the internal and external surface areas of a cylindrical tunnel whose thickness is 2 meter? ஸோ இப்போ 1 லிட்டர் பெயிண்டில் வந்து நான் 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை பெயிண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் டனல் அதோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாஸை நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை லிட்டர் ஆஃப் பெயிண்ட் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நமக்கு எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாவும் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் எவ்வளோ பெயிண்ட் நமக்கு வந்து தேவைப்படும்ன்றது தெரியும். ஏன்னா 1 லிட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் ஏரியா டிவைடட் பை 1 லிட்டர் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம். திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹூஸ் திக்னஸ் இஸ் 2 மீட்டர், இன்டர்னல் ரேடியஸ் இஸ் 6 மீட்டர். இன்டர்னல் ரேடியஸ் கொடுத்துட்டு திக்னஸ் கொடுத்தா ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணால் போதும், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தெரிஞ்சிடும். அண்ட் ஹைட் இஸ் 25 மீட்டர்ஸ். ஸோ கிவன் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த சிலிண்ட்ரிக்கல் டனலோட ஹைட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க பாருங்க. கிவன்ல இப்போ ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் வந்து 25 மீட்டர். அடுத்து இன்டர்னல் ரேடியஸ். இன்டர்னல் ரேடியஸ்ன்றது 6, அது வந்து 6 மீட்டர் கொடுத்துட்டாங்க, ஸ்மாலர். இப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ். எக்ஸ்டர்னல் ரேடியஸை கேபிட்டல் ஆர்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அது எப்படி இருக்குன்னா, இன்டர்னல் ரேடியஸ் பிளஸ் திக்னஸ். இப்போ திக்னஸ் என்னன்ட்டு நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டர்னல் ரேடியஸ் 6, திக்னஸ் வந்து 2 மீட்டர். ஸோ டோட்டலாக 8 மீட்டர். இதுதான் கேபிட்டல் ஆரோட வேல்யூ. ஸோ ஹெச் தெரிஞ்சிருச்சு, ஸ்மால் ஆர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கேபிட்டல் ஆர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. டைரக்டாக சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டனல் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? ஆக்சுவலாக இந்த டனல் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாலோ சிலிண்டர். டனல் அப்படின்னாலே நடுவில் வந்து கேப் இருக்கும் இல்லைங்களா? சிலிண்ட்ரிக்கல் டனல். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டனல் is equal to CSA of the hollow cylinder. CSA of hollow cylinder கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? 2 pi capital R plus small r into h square units. இப்போ இதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 2 into பையோட வேல்யூ 22/7, கேபிட்டல் ஆருக்கு 8, ஸ்மால் ஆர் வந்து 6, ஹைட் வந்து 25. இப்போ இதில் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. 7ஆல் டிவைட் ஆகுது. 8 + 6 வந்து 14. 8 + 6 14. அப்போ 2 into 22/7 into 8 + 6 வந்து 14 into 25. இப்போ சால்வ் பண்ணலாம். 7 1 times, 7 2 times. 7 1 times, 7 2 times. இப்போ நெக்ஸ்ட் 22 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2 இருக்கு, இன்னொரு 2 இருக்கு, 25 இருக்கு. 25 2s are 50, 50 2s are 100. 2 2s are 4, 4 into 25 100 தான். ஸோ கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 2200 மீட்டர் ஸ்கொயர். இது ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நான் ஏரியா கவர்ட் பை 1 லிட்டர் பெயிண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 1 லிட்டர் பெயிண்ட் வந்து 10 மீட்டர் ஸ்கொயர். இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஏரியா இருக்குது? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும் இல்லையா? டோட்டல் ஏரியா டிவைடட் பை 1 லிட்டர் பெயிண்ட் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணும் இல்லையா? அதை எழுதிக்கலாம். Area covered by 1 liter of paint, which is equal to 10 meter square. இப்போ number of liters required ன்னு எழுதணும். ஏன்னா எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படுதுன்னு தானே கேட்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும்? number of liters required to paint the tunnel. அப்போ டனலோட
CSA எவ்வளோ 2200. 1 லிட்டர் பெயிண்ட்னால எவ்வளோ மீட்டர் கவர் பண்ண முடியும் 10. 0 0 கேன்சல் பண்ணிட்டானா 220. ஸோ 220 liters of paint வேணும். Therefore number of liters தானே. Therefore 220 liters of paint is needed. தேவைப்படுது to paint the tunnel அப்படின்னு எழுதிட்ட போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஹைட்டு ரேடியஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபார்முலா வச்சு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 7.5. The radius of a conical tent is 7 meter. அப்போ ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்கு. டென்ட்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் டென்ட் இருக்கு. அதோட ரேடியஸ் வந்து 7 மீட்டர் சொல்லிட்டாங்க. அடுத்தது and the height is 24 meters. ஸோ ஹைட் வந்து 24 meter. Next, calculate the length of canvas used to make the tent. Length of canvas. இப்போ இந்த டென்ட்டுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் மாதிரி நம்ம போடுவோம்ல, ஒரு படுதா மாதிரி போடுவோம். ஸோ அது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். இதோட விட்த்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? லென்த் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட், இஃப் the width of the rectangular canvas is 4 meter. அப்போ width வந்து 4 meter கொடுத்துட்டாங்க. லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஷீட்டை வந்து நான் இப்படி கோன் மாதிரி மடக்கிறேன்னா இப்படி ஏரியாவும் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனக்கு இதோட சிஎஸ்ஏ வேணும்னா இதோட லென்த்து ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு தேவை. இதோட ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சாதான் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க முடியும். சிஎஸ்ஏவும் இதோட ஏரியாவும் ஈக்குவல் பண்ணதான் லென்த் இன்டூ விட்த் வச்சுட்டு லென்த்தோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் லெட் R and H be the radius and height of the cone. சரிங்களா? அப்போ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 7 மீட்டர், ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 24 மீட்டர். எனக்கு இப்போ எல் தெரியணும். ஸோ எல் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். நீங்கள் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். புக்கில் வந்து ஆர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, நான் ஃபஸ்ட்டு ஹெச் எழுதிட்டேன், பட் மாற்றி கூட எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 24 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் வந்து 7 ஸ்கொயர். 24 இன்ட்டு 24 576. 7 into 7 49. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 625. 625 ஓட ரூட் வந்து 25. ஸோ 25 மீட்டர் தான் எல்லோட வேல்யூ. இப்போ எல் எதுக்கு கண்டுபிடிச்சோம்? சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு. சிஎஸ்ஏ ஆஃப் த கோனிக்கல் டென்ட்டுக்கு. சிஎஸ்ஏ ஆஃப் கோனிக்கல் டென்ட் என்னது? πRL. πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் சிஎஸ்ஏ இல்லையா? πRL. இப்போ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7, எல்லோட வேல்யூ 25. 7 7 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு வெறும் 22 into 25 இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா 550 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இது சிஎஸ்ஏ ஆஃப் கோனிக்கல் டென்ட். இப்போ நான் டயக்ராம் வச்சு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த கான்வாஸ் அந்த ரெக்டாங்கிளும் சிஎஸ்ஏ ஆஃப் கோனிக்கல் டென்ட்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன்னா அதை எழுதிக்கலாம். கோனிக்கல் டென்ட். இப்போ ஏரியா ஆஃப் கான்வாஸ்ன்றது ஒரு ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்ட்டு விட்த். கரெக்டா? லென்த் இன்ட்டு விட்த். இப்போ சிஎஸ் ஆஃப் கோனிக்கல் டென்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 550 மீட்டர் ஸ்கொயர். இப்போ லென்த்து தான் நான் கண்டுபிடிக்கணும். விட்த்து கொடுத்துட்டாங்க 4 மீட்டர், which is equal to 550 மீட்டர் ஸ்கொயர். இப்போ லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். length is equal to 550 divided by 4. 4 table cancel பண்ணோம்னா 550 divided by 4. 4 ones are 4, 1 balance 5, 4 3s are 12, balance 30, 0, 4 7s are 28, minus பண்ணா 2, point which are 0, 4 5s are 20. So 137.5 answer.
இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணா 137.5 கிடைக்குது இல்லையா? Therefore length of the canvas வந்து 137.5 meters னு எழுதிட்டா போதும். Understand of the sum எல்லாருக்கும்?